குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 23ஆம் நாள் 9/10/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளும் நமக்கு நல்ல நாள் தான். பெரியோர்களுடைய அன்பும் ஆசையும் நமக்கு எப்பப்பெல்லாம் கிடைக்கிறதோ அந்த நாள் எல்லாமே நல்ல நாளாகத்தான் அமையும். பெரியவர்களுடைய ஆசை இருந்தாலே போதும், இறையருள் இருந்தாலே போதும். எந்த விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் சோகங்கள் வேதனைகளும் இல்லாமல் நமக்கு நல்ல நாளாக அமைவதற்கு இந்த இறையருளோடு குருவருளும் சேருகின்ற பொழுது எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடியது. இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. நாம் ஆசாரசீலராக ஆலயங்களிலே சென்று நவக்கிரகங்களுக்குள்ளே செல்வத்தை வாரி வாரி வழங்குகின்ற குபேரனுடைய திசையாகிய வடதிசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவான். அந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்கள் பொன்னொச்சி போன்ற மஞ்சள் மலர்கள் அலரிப்பூ போன்ற மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொள்ளலாம். மாலை கட்டி சுவாமிக்கு அலங்காரத்துக்கு கொடுக்கலாம். கொண்டல் கடலை நிவேதனமாக வைத்து அடியவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கின்ற பொழுதும் இந்த வியாழ பகவானுடைய அனுக்கிரகங்கள் பூர்ணமாக கிடைக்கின்ற வகையிலும், அதேபோல் சிவன் ஆலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார். தெற்கு யமனுடைய திக்கு. அந்த யமனுடைய திக்கை நோக்கி தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருப்பார். அந்த தட்சிணாமூர்த்தியுடைய பாதத்திலே 4 அமர்ந்திருப்பார்கள். சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர், 4 முனிவர்கள். அந்த தட்சிணாமூர்த்தியையும் நாம் மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டக்கடலை நிவேதனம் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கும். இவ்வாறு இந்த குரு பகவானை நாம் வழிபாடு செய்வதோடு இப்பொழுது சிவனுடைய உடம்பில் தான் இடம்பெற வேண்டும் என்கின்ற வகையிலே அன்னை பராசக்தியானவள் கௌரி அம்பிகையாக அனுஷ்டித்த விரதம் கேதார கௌரி ஈஸ்வர விரதம். சிவனை வேண்டி அம்பாள் அனுஷ்டிக்கின்ற விரதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விரத பூஜைகளை கலந்து கொள்ளுகின்றவர்கள் நல்ல மனதோடு ஆலயங்களுக்கு சென்றிவாறு பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நாகரீக உடைகளை தவிர்த்து தலைவிரி கோலத்தை தவிர்த்து வழிபாடுகளுக்கு செல்ல வேண்டும். கோவிலுக்கு நாம் போகிறோம் என்றால் அதற்கென்ற ஒரு கலாச்சாரம். நாம் சைவ தமிழர்கள் எங்களுக்கென்ற ஒரு பண்பாடு இருக்கிறது, எங்களுக்கொன்று கலாச்சாரம் இருக்கிறது. அடுத்த சந்ததிக்கு நான் இவற்றை எடுத்து கூற வேண்டும். நானும் கௌரி காப்பிருக்கிறேன், எங்காத்துக்காரரும் கோட்டுக்கு போகிறாருன்ற மாதிரி அவரவர் நாகரிக உலைகளோடலாம் இப்போ கோயிலுக்கு போகிற கிளம்பிட்டோம். தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆலய வழிபாடு என்பது இறைவன், அங்கே ஆன்மா இறைவனோடு லயப்படுகின்ற இடம். அங்கே நாம் ஆள்பாதி ஆடைப்பாதி. அவ்வாறு இந்த கேதார கௌரி அனுஷ்டானத்தில் இருக்கிறவர்கள் தலைக்கு குளித்தால் அது முடிந்து கொள்ள வேண்டும். தலைவிரி கோலத்தோடு கோவிலுக்கு போகக்கூடாது. நாகரிக உடைகளோடு கோவிலுக்கு போகப்படாது. நம்முடைய கலாச்சார உடைகள் பட்டு சேலை அணிந்து தாய்மார்கள், இளம்பிள்ளைகள் பட்டுப்பாவாடை தாவணி அணிந்து
குழந்தைகள் பட்டுப்பாவாடை அணிந்து செல்ல வேண்டும் என்பதனை பெற்றோர்கள் கவனித்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களே அவ்வாறு இல்லாமல் செல்லுகின்ற பொழுது பிள்ளைகள் எவ்வாறு இருப்பார்கள்? எனவே நாம் செல்லுகின்ற வழியை பின்தொடர்வர்கள் நம்முடைய அடுத்த சந்ததிக்கு நல்லவற்றை புகட்டுகின்ற வகையிலே நாம் நல்ல எண்ணங்களோடு கலாச்சார விழுமியங்களை பாதுகாக்கின்ற வகையிலே ஆலய வடிவாளிலே சென்று இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபாம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். உணவு, உடை, உறைவிடம் மனிதனுடைய அடிப்படை தேவை என்று நாம் அறிவோம். ஆனால் இன்றைய சூழலிலே மனிதனாக வாழ்வதற்கு இந்த அடிப்படை தேவைகள் மட்டுமல்ல, ஏனைய பல தேவைகள் மனிதர்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. இயேசு தம்முடைய போதனையை கேட்க திரளாக கூடி வந்த மக்கள் அவர்களுடைய தேவையை அறிந்து, குறிப்பாக அவர்கள் நெடுநேரமாக இயேசுவுடைய போதனைக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனாலே அவர்கள் பசியோடு இருப்பார்கள். அவர்கள் எதையோ தேடுகின்றார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்வில் மன நிறைவுக்காக அலைந்து திரிகின்றார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுகின்ற இயேசு அவர்களுக்கு நெடுநேரமாக போதித்து தன்னுடைய போதனை மக்களுக்கு எவ்வளவு முக்கியமானதாக இருக்கின்றது என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அதனால் அந்த மக்களை பார்த்து, ஆயனில்லாத ஆடுகளைப் போல இந்த மக்கள் தனித்து வெறுமையிலே அவர்களுடைய துன்பங்களிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள், எதையோ தேடுகின்றார்கள். அந்த தேடுதலைக்கு இயேசு செவிமடுத்தார். அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்கள் நீண்ட நேரமாக இந்த போதனைகளை கேட்பதினாலே அவர்களுடைய வாழ்வு வளம் பெறும் என்பதை அவர் எண்ணியவராக அவர்களுடைய பசியை உணர்ந்து அவர்களுக்கு அப்பங்களை பலுக பண்ணி கொடுக்கின்றார். தனித்து பாலைவனத்திலே இருந்த மக்கள் எப்படி அவர்களுக்கு ஏறக்குறைய 5000 பேருக்கு அதிகமாக இருந்த மக்களுக்கு எப்படி உணவு கொடுக்கலாம் என்று ஒருவர் ஐயப்படுகின்ற வேளையிலே இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து 5000 பேருக்கு அதிகமான மக்களுக்கு உணவளித்தார் என்று நற்செய்தி கூறுகின்றது. அது மட்டுமல்ல, அவர்கள் வயிறார உண்ட பின்பு மிகுதியானவற்றை 12 கூடைகளிலே சேர்த்தார்கள் என்றும் கூறப்படுகின்றது. இந்த பலுகி பெருகி அவர்களுக்கு உணவளித்து திருப்தி கொடுக்கக்கூடிய இறைவன் இவர் யார் என்று நிச்சயமாக மக்கள் கேட்டிருப்பார்கள். எங்களுடைய வாழ்விலே பல்வேறு தேவைகள், அத்தியாவசியமான தேவைகள், இன்னும் நாங்கள் வளமோடு வசதியோடு வாழ வேண்டும் என்ற தேவைகள், இவற்றின் மத்தியிலே எங்களுடைய வருவாயும் எங்களிடம் இருக்கின்ற சொத்தும் எங்களுடைய இருக்கின்ற வளமைகளும் ஆற்றல்களும் போதாமையாக இருக்கலாம். ஆனால் இங்கு இயேசுவை நாடுகின்ற பொழுது, ஆண்டவரை தேடுகின்ற பொழுது, எங்களுடைய தேவைகளுக்கும் எங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் அதிகமாக இறைவன் கொடுக்க வல்லவர் என்பதுதான் இந்த இயேசுவினுடைய 5 அப்பங்களை 5000 பேருக்கு பலுக பண்ணி கொடுத்தார் என்ற அந்த நிகழ்வு நினைவூட்டுகின்றது. இறைவனை தேடுகின்ற பொழுது, இறைவனை நாடி செல்லுகின்ற பொழுது, இந்த இறைவனுடைய பாதத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்வை ஒப்படைக்கின்ற பொழுது, எங்களுடைய அடிப்படை தேவைகள் மட்டுமல்ல, எங்களுடைய உள ரீதியான தேவைகளும் எங்களுடைய சமூக ரீதியான தேவைகளும், நாங்கள் மனிதர்களாக மிளிருவதற்கு தேவையான அனைத்து தேவைகளையும் இறைவன் பூர்த்தி செய்து எங்களுடைய உள்ளங்களிலே
நிறைவை, மன திருப்தியை கொடுப்பார். இந்த 5000 பேர் அவர்கள் உண்டு மிகுதியாக அவர்கள் மத்தியிலே இந்த அப்பங்கள் மிகுதியாக இருந்தது என்பது இறைவனுடைய தாழான சிந்தையையும் இறைவனுடைய வல்லமையையும் இறைவனுடைய பரிவையும் எடுத்து காட்டுகின்றது. எனவே நாங்கள் ஆண்டவரை தேடுவோம். எங்களிடம் எல்லாம் இருக்கின்றது என்பதற்காக ஆண்டவரை புறக்கணிக்க கூடாது, அல்லது எங்களிடம் ஒன்றுமே இல்லை என்பதற்காக ஆண்டவரை நொந்து கொள்ளக்கூடாது, அல்லது நாங்கள் எங்களுடைய முயற்சிகளினாலே எங்களுடைய உள்ளங்களுக்கு திருப்தி உணர்வை கொண்டரலாம் என்று எண்ணுவதிலும் பார்க்க இந்த இறைவனை முதலில் தேடுவோம். இந்த இறைவனுடைய போதனைக்கு செவிசாய்ப்போம். இந்த இறைவனுடைய மக்களாக நாங்கள் வாழுவோம். எவ்வாறு அந்த மக்கள் ஆண்டவர் இயேசுவை அவர்கள் நாடி தேடி ஊர்களிலே இருந்து, பல ஊர்களிலே இருந்து அங்கு வந்து திரண்டு செவிமடுப்பதற்காக தங்களுடைய உள்ளங்களை திறந்தார்களோ, அப்படியான மனநிலையோடு நாங்கள் இறைவனை தேடுவோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இன்றைய தினம் இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டார்கள், மனைமார்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், வீட்டு பணிகளில் எப்படியெல்லாம் பங்கெடுத்தார்கள் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள். ஜனாதிபதியாக பிரகடனம் செய்யப்பட்டார்கள். இந்த சமூகத்தின் தலைவராக ஆட்சி பொறுப்பை ஏற்று மார்க்க ரீதியாக அந்த சமூகத்தை வழிநடாத்துகின்ற பொறுப்பு அவருக்கு சுமத்தப்படுகின்றது. ஆனால் அந்த பொறுப்புகள் ஒரு பொழுதும் குடும்ப வாழ்க்கையை மிகச்சிறப்பாக கொண்டு நடாத்துவதற்கு, குடும்ப வாழ்க்கையில் மனைவிமார்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு அந்த பொறுப்பு ஒரு பொழுதும் தடையாக இருக்கவில்லை. அதனால்தான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த மனிதன் யார் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அடையாளப்படுத்துகின்றார்கள். ஹியாருக்கும் ஹியாருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹியாருக்கும் லி அஹ்லி. உங்களில் சிறந்தவர் தன்னுடைய மனைவியிடத்திலே சிறந்தவர்தான். என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்னுடைய மனைவிக்கு சிறந்தவனாக இருக்கின்றேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே ஒரு மனிதனுடைய மனைவி அவனை சிறந்தவன் என்று சொல்ல வேண்டும். அந்த உறவை மனைவியோடு கணவன் பேணி கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு மார்க்க பணிக்காக அவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய வஹியை, அல்லாஹ்வுடைய தெய்வீக கோட்பாடுகளை மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்ற பொறுப்பு அவருக்கு சுமத்தப்பட்டாலும் கூட மனைவி மக்களோடு மிக அன்பாக நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கென்றால் மனைவிமார்களுடைய உணர்வுகளை கூட புரிந்து கொள்வார்கள், மனைவிமார்களோடு அன்பாக நடந்து கொள்வார்கள், மனைவிமார்களோடு நளினமான முறையிலே நடந்து கொள்வார்கள். தன்னுடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சில பொழுதுகளில் அன்பாக ஆயிஷ் என்று அழைப்பார்கள். ஆயிஷா என்று சொல்லாமல் அதை சுருக்கி ஆயிஷ் என்று அழைப்பார்கள். சில சந்தர்ப்பங்களில் யா ஹுமைரா, சிவப்பியே என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் யபுனத்த சித்தீக், சித்தீக்குடைய மகளே என்று அன்பாக தன்னுடைய மனைவியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள். என்றால் இந்த அளவுக்கு மனைவிமார்களோடு மிகவும் நளினமான முறையிலே, அன்பான முறையிலே, உணர்வுகளை புண்படுத்தாத முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். எந்த அளவுக்கென்றால் வீட்டு வேலைகளில் கூட பங்கெடுத்தார்கள். வீட்டு வேலைகளில் நபி அவர்கள் மனைவிமார்களுக்கு உதவி செய்தார்கள். தன்னுடைய ஆடைகளை தைத்து கொள்வார்கள், தன்னுடைய பாதணிகளை கூட தைத்து கொள்வார்கள். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் தொழுகைக்கு சென்று விடுவார்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுடைய அந்த வீட்டு பணிகளை மிகச்சிறப்பாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே வீட்டு நிர்வாகத்தை கொண்டு நடாத்துவதில், வீட்டு நிர்வாகத்தின் பொறுப்பாளராக மனைவி இஸ்லாத்தின் மூலம் நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட
அந்த பொறுப்பை அவளுக்கு செய்வதற்கு பக்கபலமாக கணவன் இருக்க வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டை தான் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நபிகளாருடைய குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றது. எனவே மனைமார்களுக்கு உதவி செய்யக்கூடிய கணவன்மார்களாக ஆண்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு மிக பெரும் சான்றாக இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நாங்கள் திருமணம் செய்து மனைவி மக்களை கவனிக்க வேண்டும், அவர்களோடு நல்ல உறவை நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய தேவைகளை கண்டு தேடி நிறைவேற்ற வேண்டும், அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்க வேண்டும், அவர்களுடைய உள்ளம் புண்படுகின்ற வகையில் நாங்கள் பேசக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது என்பதையெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறின் மூலம் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த உலகத்திலே மனைவி மக்களோடு மிகச்சிறந்த முறையிலே, நளினமான முறையிலே, அன்பான முறையிலே நடந்து கொண்ட ஒரு மிக பெரும் தலைவராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மனைவி மக்களோடு மிகவும் நளினமான முறையிலே நடந்து வீட்டு நிர்வாகத்திலே மனைவிக்கு ஒத்துழைக்கக்கூடிய கணவன்மார்களாக ஆண்கள் மாற வேண்டும். நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு மிகப்பெரிய போதனைகளையும் அறிவுரைகளையும் முன்மாதிரிமிக்க நடத்தைகளையும் போதிக்கின்றது என்பதை தெளிவாக புரிந்து வீட்டு நிர்வாகத்திலே மனைவி மக்களோடு அன்பாகவும் கனிவாகவும் நடந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.